ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பர்சன் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு ரூஃப் காங்கிரீட்டில் அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும், ப்ரீவியஸ் கிராஸ் செக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் இதை கொடுத்துருங்க. சரிங்களா? ஏன்னா ரூஃப் காங்கிரீட் தான் நம்ம பில்டிங்கோட மேஜரான பார்ட்டு. ஸோ அந்த மேஜரான பார்ட்டில் நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா அதில் லீக்கேஜோ இல்லை அப்படின்னா கிராக்கோ இல்லை அப்படின்னா ஃபெயிலியரோ வரக்கூடும். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்லி உங்களை பயன்படுத்த நம்ம விரும்பலை. ஸோ அந்த கிராஸ் செக் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கட்டாயம் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரூஃப் காங்கிரீட் முன்னக்கூட்டி என்ன செக் பண்ணோம்னா, நீங்கள் வாலில் கொடுக்குற பீம் எல்லாம் சைஸஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாலோட ரூஃப் கைட்டு நீங்கள் ஒரு 10 அடி அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ரூஃபில் பீம் 1 அடி பீமு அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதில் நம்மளுக்கு ரூஃபில் ஒரு 1/2 அடி போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்க 1/2 அடி நம்மளுக்கு ரூஃபுக்கு கீழே வரணும். ஸோ அப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாலை 9.5 அடி தான் கட்டணும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வாலில் நம்ம ரூஃப் பீம் டெப்த் அந்த ரூஃபுக்கு கீழே எவ்வளோ வருதோ செக்சுரல் டிராயிங் படி, இல்லை அப்படின்னா ஒரு இன்ஜினியர் கன்சல்டிங்கோட அது எவ்வளோ டெப்த் வருதோ அந்த டெப்த்துக்கு நம்ம வாலை பூரா கட்டிக்கணும். ஸோ அந்த ஹைட்டுக்கு தான் நம்ம வாலை மைனஸ் பண்ணி கட்டணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செக்கு. ரூஃப் பீம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வால் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கட்டிக்கணும். அது மாதிரி அதுக்கு போடுறதுக்கான காலம் காங்கிரீட்டும் அதுக்கு ஏற்றாப்புல அந்த காலம் காங்கிரீட்டையும் அந்த மட்டத்துக்கு தான் காங்கிரீட்டு போட்டிருக்கணும். சரிங்களா? ஸோ இதை ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது தேவைன்னா அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த சட்ரிங் ஒர்க் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த சட்ரிங் ஒர்க் எல்லாமே கேப் இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது ப்ராப்பரான செக்கிங் 2. மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஸ்டீல் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா செக்சுரல் டிராயிங் படி இருக்கா, அந்த பீம் எல்லாமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி 2 வே ஸ்லாப்னா அந்த 2 வே ஸ்லாக்கான கிராங்க் பாயிண்ட்டு, அது மாதிரி 1 வே ஸ்லாப்னா அந்த 1 வே ஸ்லாக் ப்ராப்பராக இருக்கா, என்ன ஸ்டீல் போட்டிருக்காங்க, அதோட ஸ்பேஸிங் என்ன ஸ்பேஸிங், இப்போ 6 இன்ச்சு ஒரு ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி இன்வெர்டட் பீம் எங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இன்வெர்டட் பீம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அது மாதிரி கன்சல்ட் பீம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கன்சல்ட் பீமோட இன்னர் சைஸு கரெக்டாக இருக்கா, அதை ப்ராப்பராக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் குவான்டிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிராஸ் செக் பண்ணிக்கணும். அடுத்து 4வது உள்ள என்னது அப்படின்னா எலக்ட்ரிக்கலை நம்ம பெருசாக நம்ம கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்லை. நம்ம ஃபேன் பாயிண்ட், லைட் பாயிண்ட் ரூஃபில் வைக்கிறத மட்டும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாலில் நம்ம பாயிண்ட் வைக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 4 பக்கமும் நம்ம லைட் எதிர்பார்ப்போம், ஒரு ஃபேனை எதிர்பார்ப்போம், இல்லை கேண்டிலிவர் நம்ம தொங்கு லைட்டை எதிர்பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ சென்டரில் தான் நம்ம ஒரு தொங்கு லைட்டு போட்டால் சென்டரில் தான் போடுவோம். ஸோ அங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கா, அது மாதிரி ஃபேன் நம்ம எந்த கார்னரில் வேணும்னு யோசிக்கோமோ அங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கா, 4 முக்குலையும் நம்மளுக்கு ஒரு லைட் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது மாதிரி பெட்ரூமையும் நம்ம ஃபேன் பாயிண்ட் நம்ம ஒரு ஃபேனா 2 ஃபேனா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம கிச்சனில் நம்மளுக்கு ஃபேன் பாயிண்ட் ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லைட்டு தேவைன்னா லைட்டு கொடுத்துக்கலாம், இல்லை ஃபேன் வேணும் அப்படின்னாலும் ஃபேனை வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வால் லைட் கொடுக்குறது, வாலில் கொடுக்குறதுக்கான டியூப் லைட்டு, அது எல்லாம் சுவிட்சஸ் எல்லாமே ஃப்யூச்சர் டிஸ்கஷன். அது நம்ம இதில் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. இதில் ஜஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா சீலிங்கில் ரூஃபில் நம்ம எங்கே லைட் வேணும், ஃபேன் வேணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு, ஸோ அதை மட்டும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம், அந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து 5வதாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட் அன்னைக்கு நம்ம எல்லா காலத்துக்கும் பீமுக்கு ரூஃப் ஸ்லாபுக்கான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் கவர் வச்சுருக்கோமா, கவர் பிளாக் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அதுதான் நம்ம செய்கிற சின்ன தவறு தான், ஆனால் அதுதான் மேஜராக அஃபெக்ட் ஆகும். இந்த கவர் நம்மளுக்கு அந்த கம்பிக்கு கீழே நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம தண்ணி எதுவும் அடிஞ்சாலும் அந்த கம்பியை அரிக்காத அளவுக்கு பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி மேஜரான சின்ன தவறுகள் தான் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராப்பராக கொடுத்துருவோம், நம்ம அது கொடுக்குறதுக்கான காங்கிரீட் M20 M25 எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருவோம். ஆனால் அந்த சின்ன கவர் வைக்காததுனால நம்ம அது செக்சுவல் வைஸு பாதிப்பு கொடுக்கும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்.
அடுத்து நீங்கள் எங்கேயாவது ஊஞ்சலோ இல்லை அப்படின்னா தொட்டிலோ போடணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா அங்கெல்லாம் ஊக்கு எல்லாம் ப்ராப்பராக இருக்கா வைக்கணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயிலிங் எல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து காங்கிரீட்டை முன்னக்கூட்டியே நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது. அடுத்து காங்கிரீட் ஒர்க்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே நம்ம வந்து என்ன செக் பண்ணோன்னா அவங்க கொடுக்குறதுக்கான ரேஷியோ வந்து என்ன ரேஷியோவில் போடுறாங்க அப்படிங்கிறது. இப்போ M20 அப்படின்னா 1:2:3 ரேஷியோவில் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலும் டெக்னிக்கலும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த M20 ரேஷியோவில்னா இப்போ 1:2:3 ரேஷியோவில் போடுறாங்களா, ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு 2 பங்கு மணல் 3 பங்கு ஜல்லி அப்படிங்கிறத போடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். இதே M25 M30 அப்படிங்கிற செக்சுரல் டீட்டெயிலிங் படுது நம்மளுக்கு வந்து ரேஷியோகள் எல்லாம் மாறுபடும். அதை வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். அடுத்து காங்கிரீட் போடையில் நம்ம வந்து பீமுக்கு எல்லாம் குத்தி விடுறாங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க முட்டையெல்லாம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டாங்களா, ஏன்னா கீழே இருக்க முட்டைலாம் எதுவுமே நவன்றக்கூடாது. ஸோ அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கணும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலிங்கான ஒர்க் அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரூஃபில் வரக்கூடியக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை நம்ம வந்து ஃபேன் பாயிண்ட் நம்ம இங்கே வைக்காமல் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் ஃபேன் வைக்கவே முடியாது சரிங்களா. ஸோ அதுதான் இதில் இருக்கிறதுக்கான மேஜர். அங்கே ஒரு ஊக்கு இருந்தால் கூட நம்ம வந்து ஒயரை கூட வெளியோடி கொடுத்து கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஊக்கு கூட இல்லை அப்படின்னா நம்ம அங்கே ஃபேனுங்கிறதே ஒன்று இல்லாமல் போயிடும். ஏன்னா ரூஃபில் நம்ம ஒன்று தவற விட்டோம் அப்படின்னா பின்னாடி அதை வந்து செய்ய முடியாது. ஏன்னா மொத்தத்துக்கு எல்லாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. ரூஃப் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கிடையாது. ஸோ அதில் மேஜராக நம்மளோட ஃபோக்கஸோ இல்லை அப்படின்னா இன்ஜினியரோட ஃபோக்கஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் பில்டிங்க்கான பிளானோ எஸ்டிமேஷனோ ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கோ ஏதோ இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். டவுட்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.